இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஜெபம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காயுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியுமாக இந்த டெலிவிஷன் வாயிலாக நாங்கள் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கத்தக்கதாக தேவன் பாராட்டின பெரிய கிருபைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தொலைக்காட்சிக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இதன் மூலம் நாங்கள் பெறுகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் குணமாக்குகிறீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்களை புடமிடுகிறது. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் பாதைக்கு தீபமா இருக்கிறது. இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக நீர் எங்களோடு இடைப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த டிவி சேனலுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த டெலிவிஷனை நீர் ஆசீர்வதியப்பா. இதனால் வருகிற சகல மகிமை உமக்கு உண்டாகட்டும். இப்போதும் கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே என்னை நான் தருகிறேன். உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய ஜனங்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆவியானவரே, அந்த வார்த்தைகளை கொண்டு உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்படும்ப்பா. அவருடைய இருதய காயங்களை நீர் கட்டும். இருதயத்தின் சந்தேகங்களுக்கு எல்லாம் உம்மிடத்திலிருந்து அவர்களுக்கு பதில் வரட்டும். நீர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியப்பா. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற ஆவியானவரே பேசுகிறவர் என்று சொன்னீர். ஆவியானவரே, நீர் பேசும்ப்பா. நாங்கள் கேட்கிறோம். உங்களுடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். இந்த செய்தி நேரங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். அதை கேட்கிறதற்கு தடையில்லாதபடி எல்லா தடைகளையும் விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய கரத்திலே எங்களை தருகிறோம். இதனால் வருகிற சகல மகிமே உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். இந்த வாரத்தின் செய்தியை தொடங்குவதற்கு முன்பாக உங்களிடம் ஒரு கேள்வி. போன வருடத்திலே லெந்து காலங்களிலே நாம் தியானித்தது என்ன? யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா? போன வருஷம் லெந்து காலங்களிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே, இந்த உலக ஓட்டத்தின் முடிவிலே, இந்த உலக வாழ்க்கையை பற்றி அவர் சொன்ன காரியங்களை நாம் தியானித்தோம். ஒரு வசனமாவது உங்களுக்கு ஞாபகம் வருகிறதா என்று யோசித்து பாருங்கள். அவர் சொன்னார், பிதாவே, உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று சொன்னார். நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் ஜெயித்தேன் என்று சொன்னார். இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதில்லை. உலகம் கொடுக்கவும் உலகம் எடுக்கவும் முடியாத சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். அதே போல கடைசியாக சீஷர்களிடத்திலே, நான் மறுபடியும் வருவேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிறகு நான் வருவேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள், அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய கடைசி நாட்களிலே, அவர் உலக வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்த கடைசி நாட்களிலே அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் தியானித்தோம். இந்த வருடத்திலே, இந்த வாரத்தின் தொடர் செய்திகளாக கர்த்தருக்கு சித்தமானால் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் 1:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் பட்ட பாடுகள் நம்முடைய பாடுகளிலே நமக்கு உதவி செய்வதற்காக என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வேதம் நமக்கு வாக்கு பண்ணவில்லை.
பாடுகள் இல்லாத மனுஷன் இந்த உலகத்திலே கிடையாது. ஒரு சின்ன பாடோ பெரிய பாடோ ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு பாடு மனிதரை அழுத்தி கொண்டே தான் இருக்கிறது. பணம் நிறைய இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நாம் நினைப்போம். ஆனா பணம் அதிகமாக இருக்கிறவர்கள் சந்தோஷமாக இருப்பதில்லை. கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே தான் நம்மை வாழ்க்கையிலே நிம்மதியாக இருக்க வைக்கும். பாடுகள் இல்லாத ஒரு பிரதிபலனை வேதம் நமக்கு வாக்கு பண்ணவில்லை. நாம் நினைக்கிறோம் நாம் தான் பாடுபடுகிறோம் இந்த உலகத்திலே, மற்றவர்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் அப்படி அல்ல. எலியா ஆண்டவரிடத்திலே பேசும் பொழுது சொன்னார், ஆண்டவரே, நான் ஒருவன் மாத்திரம் தப்பி இருக்கிறேன், இந்த ஏசபேல் என்னையும் கொல்ல தேடுகிறாள் என்று சொல்லி. ஆண்டவர் சொன்னார், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். நான் ஒருவன் மாத்திரம் பாடுபடுகிறேன் என்று எலியா நினைத்தார். ஆனால் அங்கேயோ 7000 பேர் கர்த்தருக்கு உண்மையானவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கும் அப்படிதான். நாம் தான் பாடுபடுகிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் நம்மை விட பாடுபடுகிறவர்களும் இந்த உலகத்தில் இருக்கவே செய்கிறார்கள். பிரசங்கிலே 3ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், பிறக்க ஒரு காலம் உண்டு என்று அது தொடங்கி மாறி மாறி வருகிற பாடுகளை அது பட்டியலிட்டிருக்கும் அந்த அதிகாரத்திலே. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, கட்டினதை இடிக்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லி இது ரெண்டும் மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையிலே வரவே செய்கிறது. ஆனால் அதை நாம் எப்படி மேற்கொள்ளுகிறோம் என்பது ஆண்டவரோடு கூட உள்ள நம்முடைய உறவை பொறுத்தது. அவர் தாமே நமக்காக பாடுபட்டார். அந்த உலகத்தின் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த சோதனைகள், இந்த பாடுகளிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இணைந்து இந்த உலக ஓட்டத்தை ஓடும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த பாடுகளை லகுவாக்கி தருகிறார். அதை மேற்கொள்ள நமக்கு உதவி செய்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டார், அவர் தாமே பாடுபட்டார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். ஆண்டவருடைய சமூகத்திலே இப்பொழுது நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறீர்கள். நான் பாடுகளை சுமக்கிறேன், என்னால் இதை தாங்க முடியவில்லை, எப்படி இந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வர்றது என்று தெரியவில்லை என்று நினைக்கிற நீங்கள் இப்பொழுது உங்கள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்கலாம். ஆண்டவரே, இந்த பாடுகளிலிருந்து வெளியே வர எனக்கு உதவி செய்யும், இந்த பாடுகளை மேற்கொள்ள உதவி செய்யும். நீர் கல்வாரி சிலுவையிலே கோர பாடுகளை எனக்காக பட்டவர். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையோடு நீர் இணைந்து என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். என் இருதயத்திலே தங்கியிருந்து என்னை ஆசீர்வதியும். என்னுடைய குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களுடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி இயேசப்பா என்னை ஆசீர்வதியும். அந்த பாடுகளை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். ஒரு சின்ன ஸ்டான்ஸா, ஒரு சின்ன பாட்டு பாடுகிறேன். அந்த பாட்டு பாடுகிற நேரத்திலே நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்கலாம். இயேசப்பாவிடம் கேட்கலாம், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி. பேய்த்தீரள் தந்தீரமாய் நெருங்கி பேத என் நெஞ்சத்தை இழுக்குதே, ஆவி மனம் குளிர்ந்திட ஆட்டிய சேர்த்து அலை கழிக்கும். போராட்டமே போராட்டமே பெருகுதே, போர்க்களமா குரல் கேட்டிடுதே, காரிருள் கவும் பாரிது எங்கும், காலமிதே பலன் தேவையிதே. இயேசப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் பாடுகளிலே நீர் உதவி செய்யும். அதை மேற்கொள்ள ஜெயிக்க உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.